வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா RP01 ரீபாலிங் கிட் இதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீபால் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. இந்த கிட்டை வச்சு நம்ம சுலபமாக நம்ம ரீபால் பண்ணலாம். பிஜிஐசியை ரீபால் பண்ணக்கூடிய கிட் இது. ஈஸியாக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மேக்னெட்டு, பக்கா மேக்னெட்டு சார். இது ஃபிட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு ஐசியை ரீபால் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஐசி கிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பீஸ் கான்செப்ட் உள்ளக்கூடிய பிஜிஏ EMMC கான்செப்ட் வரக்கூடிய ஐசிக்கு ரீபால் பண்ணக்கூடிய கிட் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீல்டு மெட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சீல்டு 2 கான்செப்ட்டு. அது மட்டும் இல்லை, ஃபிட் பண்ணக்கூடிய அதை வந்து ஹைட்டை கொஞ்சம் கூட்டுறதுக்குரிய கிட்டு ஒரு 2 கொடுத்துருக்காங்க. 2 பீஸ் இருக்குது. 0.10 0.15 ஹைட்டு, அது ஹைட்டை கொஞ்சம் கூட்டுறதுக்காக 2 பீஸ் அதை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிஜியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது வந்து காடி, ஃபிட் பண்ணக்கூடிய காடி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை ரீபாலிங், அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கிட் அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா PGA153 இந்த பிஜிஐசியை வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணிவிட்டு ரீபால் பண்ணலாம். மெட்டீரியல் நல்லா கனமாக கொடுத்துருக்காங்க. PGA169 இது ரீபாலிங் கிட்டு. இந்த பிஜிஐசியை ரீபால் பண்ணக்கூடிய கிட்டு. PGA162 இப்போ இதெல்லாம் வந்து பின் டீட்டெயில், அந்த பிஜிஐசியோட பின் டீட்டெயில். EMMCன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஐசியை வந்து நம்ம ரீபால் பண்ணுறக்கூடிய கிட் இது. அழகாக ஃபிட்டிங் பண்ணலாம். பக்கம் நான் ஃபிட் பண்ணி ரீபாலிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. PGA186 186 பின் உள்ள பிஜிஏ கிட் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 186 சைஸ் உள்ள அந்த பின் கால் உள்ள EMMCயை நம்ம வந்து ரீபால் பண்ணலாம். PGA221 இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 221 பின் உள்ள ஐசியை ரீபால் பண்ணலாம். பிஜிஐசியை ரீபால் பண்ணலாம். 254 பிஜிஐசி ரீபால் பண்ணலாம். மொத்தம் 6 கிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்குது, நல்லா ஈஸியாக வந்து நம்ம ரீபால் பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்படாமல் சிம்பிளாக பண்ணிடலாம். உங்களுக்கு இப்போ ஈஸியாக நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது எல்லா கிட்டையும் நான் வந்து நம்ம 1 by 1 பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசி எப்படி ஃபிட் பண்ணி ரீபால் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இதில் தான் நம்ம ஐசியை ஃபிட் பண்ண போகிறோம். அந்த ஐசி, அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு டைப் ஐசி, இப்போ நம்ம வந்து ஐசி எடுத்திருக்கேன், பிஜி ஐசி எடுத்திருக்கேன். டைரக்ஷன் அந்த காடி வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஐசி இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு அதை ஃபிட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ஃபிட் பண்ணணுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் மேலே இருக்க வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் கிடையாது, ரெட் கலர் தான் மேக்னெட். அது மேலே அந்த பீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எவ்வளோ வேணால் தாங்க சார் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இதில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. டைரக்ஷன் பார்த்து, அதாவது நம்ம வந்து எந்த பக்கம் காடி இருக்கோ அந்த காடி கனெக்ட் பண்ணி நம்ம அதில் ஐசியை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ஃபிட்டிங் வந்து பக்கா ஸ்ட்ராங்கில் இருக்கும். அப்போ டைரக்ஷன் பார்த்து நம்ம ஐசி தகுந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள், ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்தா இது என்ன ஐசியோ, எத்தனை பின் உள்ள பிஜியோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிஜியோ ஃபிட்டிங் அந்த ஸ்டென்சில்ஸ் எடுத்து நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ணணும். இதில் பாருங்கள், உங்களுக்கு டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. கால் டைரக்ஷன் பார்த்து நம்ம PGA221 அந்த பிஜிஐசியை நம்ம இதில் ஃபிட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டென்சில்ஸில் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணணும், அதோட கால் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் தெரியும். அந்த கால் வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது சார். சேம் அதே இதில் அப்படியே ஃபிட் ஆகும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் பக்காவாக இருக்குது. இது வந்து மேக்னெட் ஃபிட்டிங். நம்ம வந்து இதில் ஷேக் பண்ண முடியாது, டக்குன்னு
ஃபிட்டிங்காக ஒட்டிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி இதில் வந்து நம்ம அந்த பாலை வந்து திரும்ப ரெடி பண்ண போகிறோம். பால் கொண்டு வர அப்புறம் அதை ரீபால் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். இந்த பேஸ்ட்டு பிபிடி பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், அப்ளை பண்ணுறதுக்கும் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கும் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம்பிளாக வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக அப்ளை பண்ணி அந்த கால் ஃபுல்லாக வந்து அந்த பால் ஃபுல்லாக அதில் இருக்கும். இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது பக்காவாக அந்த ஃபால் ஃபிட் ஆகும். அப்போ ரொம்ப கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. இந்த கிட் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் வந்து ரீபால் பண்ணிடலாம். அப்போ அதாவது அந்த ஃபீல்டுக்கு புதுசாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் சார். இது ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குன்னு ட்ரைனிங் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த கிட்டை வச்சிங்கன்னா 2 நிமிஷம் தான், பட்டு நீங்கள் வந்து பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 2 3 ஐஸை நீங்கள் ரீபால் பண்ணி பழகிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தன்னாலே வந்துடும் சார் உங்களுக்கு. அப்போ நம்ம நம்ம வேலை வந்து சீக்கிரம் குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சலாம். ஜஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். சிம்பிளாக தான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இதை க்ளீன் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளோயர் வச்சு நான் ஹீட் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு லெட்டு மெல்ட் ஆகுது, ப்ளஸ் அது பாலிங் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணுறேன். ஒவ்வொரு காலும் அந்த லெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆக ஆரம்பிக்கும், பாலிங் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஒவ்வொருத்தருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே இது வந்து பழைய நார்மல் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இது சிம்பிளாக இருக்கும் சார். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ரீபாலிங் எந்த பாலிங்குமே மிஸ் ஆகாது, பக்காவாக இருக்கும். பாருங்கள், நல்லா பால் மெல்ட் ஆகிறது உங்களுக்கு தனியாகவே தெரியும். பாருங்கள், இப்போ வந்து ஃபிட் ஆனதுக்கப்புறம் 2 செகண்ட் கழித்து தான் நம்ம வந்து எடுக்கணும். உடனே எடுத்தால் கூட பால் இதாகும். இப்போ பாருங்கள், ஃபிட் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். பாலிங் பாருங்கள், அழகாக வந்திருக்கு. எல்லா காலுமே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து விஷயங்களை வந்து சிம்பிளாக பண்ணலாம் சார். டஃப்பான விஷயத்தையும் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். என்னோடய சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு தரேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.